சித்தார்த் 40 மூவிக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு ஷூட்டிங் வந்து பூஜை போட்டு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பூஜைக்கான போட்டோஸும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரியா ராஜாவோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் இப்ப முடிச்சுட்டாங்க. ஸ்ரீநிதி டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவோட ப்ரொடக்ஷன் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சுழல்ல நடிச்ச கோபிகா ரமேஷ் இதுல ஃபீமேல் லீடா பண்றாங்க. யோகி பாபுவோட கஜானா மூவில இருந்து அடுத்த சாங் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு ஜெயம் ரவியோட பிரதர் மூவில இருந்து ஒரு அப்டேட் இப்ப வந்திருக்கு. வாட் இஸ் மக்கா மிஷின் ஒரு கொஸ்டின் ஒன்னு கேட்டிருக்காங்க. மேபி இது சங்குக்கான அப்டேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரதரோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே வரப்போகுது. ராஜ்கமல் ஜூலை 17 ஒரு அப்டேட் ஒன்று வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட்னு தெரியல. நிறைய பேர் அமரன் STR 48 ஆனா என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது, அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்தியன் 2 3 நாள் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 110 கோடி கிட்ட. தங்களானோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூலை 17 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கோட நேம் மினிக்கி மினிக்கி. இந்த சாங்குக்கான ப்ரோமோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. குட் பேட் அக்லி மூவில ஒரு சாங் கம்போஸ் பண்ணிருக்கானு DSP இப்ப சொல்லிருக்காரு. அந்த சாங்குக்கான ஷூட்டிங் முடிஞ்சிட்டு ஏன்னா இந்த சாங்ல அஜித் செம்மையா டான்ஸ் ஆடிருக்காருன்னு DSP சொன்னாரு. சோ அப்ப இந்த சாங்குக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருக்கணும். அண்ட் இது ஒரு குத்து சாங்கா இருக்கதான் வாய்ப்பு அதிகம். கங்குவா படம் பத்தி கூட DSP பேசியிருக்காரு. கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூலை 23 சூர்யா பர்த்டேக்கு வரும்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் இது போக கங்குவால இருந்து இன்னொரு அப்டேட் கூட வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அது கிளிம்ஸ் இல்ல மேக்கிங் வீடியோன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா சூர்யா பர்த்டேக்கு இந்த கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லாம இன்னொரு அப்டேட் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சூர்யாவும் சுதா கொங்கராவும் சமாதானம் ஆயிட்டாங்க நியூஸ் வருது. சோ அப்ப புறநானூறு படம் நடக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படம் ஏன் டிராப்னு சொல்லப்படுதுன்னா இந்த கதையில ஒரு சில விஷயங்கள் சூர்யாவுக்கு பிடிக்கல. அதை மாத்த சொல்லி சூர்யா சொல்லியிருக்காரு. ஆனா சுதா கொங்கரா மாத்தல. அதனாலதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகல. ஒருவேளை சுதா கொங்கரா அதை மாத்தினா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். விடாமுடிச்சு படம் கண்டிப்பா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிட்டுமா? டிமாண்டி கலைஞர் 2 படம் ஆகஸ்ட்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் டாக்ஸ் போகுது. ஆகஸ்ட் 15 படம் வரப்போறதா. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதான் நான் அந்த அப்டேட் சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் அப்டேட் வரட்டும், நான் வந்தா சொல்றேன். ஆனா ஆகஸ்ட்ல வர்றதுக்கு டாக்ஸ் போகுது. விடாமுடிச்சு தீபாவளிக்கு வருமாங்கிறது டவுட் தான். வேட்டையன் தீபாவளிக்கு போனா விடாமுடிச்சு வராது. விடாமுடிச்சு ப்ரீபோண்ட் ஆகும் இல்ல போஸ்ட்போண்ட் ஆகும். சோ வேட்டையன் ரிலீஸை பொறுத்து தான் விடாமுடிச்சோட ரிலீஸ் இருக்கு. கங்குவா 2 ஷூட்டிங் எவ்வளவு நாள் போகுங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கங்குவா 1 ஷூட்டிங் 185 நாள் கிட்ட போயிருக்கு. கங்குவா 2 ஷூட்டிங் வந்து கங்குவா படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மெனக்கெட்டு கங்குவா 2 எடுப்பாங்க. சோ கங்குவா பெரிய ஹிட் ஆனா கங்குவா 2க்கான ஷூட்டிங் இன்னும் நிறைய நாள் கூட போகும். லாரன்ஸ் மூவிக்கான அப்டேட் ஏதாச்சும் இருந்தா சொல்ல சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஒன்னும் அப்டேட் வரல. நான் வந்தா கண்டிப்பா சொல்றேன். மகேஷ் பாபு 28ல ஃபர்ஸ்ட் பூஜா ஆக்டரா தான் நடிக்கிறதா இருந்தாங்க. அப்புறம் ஏன் அவங்க மாறினாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு படத்தை விட்டு ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸா போறாங்கன்னா பெரும்பாலும் 3 காரணம் தான் இருக்கும். ஒன்னு ஷூட்டிங் செட் ஆயிருக்காது, இல்ல சம்பளம் ஒத்து வராம இருக்கும், இல்ல கால் ஷீட் இஷ்யூவா இருக்கும். இதுல பூஜா ஆக்டரை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் தான் செட் ஆகாம இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். டெட்டியோட கிளைமேக்ஸ் எனக்கு புரியல, அதை சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹீரோயினோட உயிர் அவங்க உடம்பை விட்டு பிரிஞ்சு ஒரு பொம்மைக்குள்ள இருக்கும். அதான் படத்துல பாத்திருப்பீங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த உயிர் அந்த உடம்புக்கு போயிடும். ஆனா அந்த பொம்மைக்குள்ள அந்த உயிர் இருக்கும்போது அந்த உயிர் என்னெல்லாம் பண்ணுச்சோ அதை வந்து உடம்புக்குள்ள அந்த உயிர் போனதும் மறந்துடும். இதான் கிளைமேக்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஹீரோவை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனாவே இருக்கும். அதுக்கு காரணம் பொம்மைக்குள்ள அந்த உயிர் இருக்கும்போது ஹீரோ கூட அவங்க இருந்ததுதான் காரணம். ஆனா அந்த ஞாபகம் இல்லாமலே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு பிடிப்பு வரும். அப்படிதான் படம் முடியும். இந்தியன் 3 பிளாஷ்பேக்ல சேனாபதியோட அப்பா வருவாரு. அப்ப அதே பிளாஷ்பேக்ல சேனாபதியும் வருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா சேனாபதியோட அப்பா வந்து காஜல் அகர்வால லவ் பண்ற மாதிரி இருக்கு. சோ அவங்க 2 பேருக்கும் பிறக்கிற பையனா தான் சேனாபதி இருக்க முடியும். சோ அப்ப பிளாஷ்பேக்ல இவர் இருக்க வாய்ப்பு கம்மி. ஒரு மூவிக்கு வசூல் அதிகம் வந்தா ஹிட்டா இல்ல ரிவ்யூ நல்லா வந்தா ஹிட்டான்னு கேட்டிருக்காரு. வசூல் நல்லா வந்தாலே ஹிட்டு தான். படத்தை வாங்கினா யாருக்கும் நஷ்டத்தை கொடுக்காம படம் லாபத்தை கொடுத்தாலே ஹிட்டு தான். சிட்டாடெல் ஹனி பண்ணி எப்ப ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இந்தியன் 2 நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்துச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வரலன்னு தான் நினைக்கிறேன். மூக்குத்தி அம்மன் 2 படத்தை யாரு டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறீங்க. இன்னும் டைரக்டர் அவங்க முடிவு பண்ணவே இல்ல. அவசரமா விட்டு அனௌன்ஸ்மெண்ட் இது. அவங்களே முடிவு பண்ணலங்கிறப்போ எனக்கும் தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன், இல்ல லீக் ஆனா கூட சொல்றேன். சூர்யா 44 மூவில உரியடி விஜயகுமார் இருக்காருன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். ஆனா அவருக்கு ஷூட்டிங்ல ஏதோ பிரச்சனைன்னு நியூஸ் வருது. இந்தியன் 2 தியேட்ரிக்கல் ரைட்ஸ் படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணா ஹிட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்ராக்சிமேட்டா படத்துக்கான பிசினஸ் 420 கோடி கிட்ட சொல்றாங்க. அதுல 60% தியேட்ரிக்கல் பிசினஸ், மிச்சம் இருக்கிறது நான் தியேட்ரிக்கல், சேட்டலைட், OTT, ஆடியோ எல்லாம். சோ அப்ப இந்தியன் 2 250 கோடிக்கு மேல போனாதான் பிரேக் ஈவனே ஆகும். இது நான் அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன். ஏன்னா இந்தியன் 2க்கான பிசினஸ் ரிப்போர்ட் ப்ராப்பரா இல்ல. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வருஷம் ஆச்சு. அப்பவே இதுக்கான பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. இடையில ஏதோ அக்ரிமெண்ட்லாம் மாறிச்சு. சோ இதோட கரெக்டான பிசினஸ் டீமுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நான் சொன்னது கூட ஒரிஜினலுக்கு க்ளோஸா வந்துரும். இந்தியன் 2 ரன் டைமே கட் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காம நேரத்துக்கான சீனை. ஒரு கல்லூரியின் கதைக்கு 2 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. கோட் மூவில SK கேமியோ பண்றது கன்ஃபார்மான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கன்ஃபார்ம் தான். ஜாங்கோ 2 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 1 ஹிட் ஆகல. சோ இதுக்கு 2 வரலாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல.
ராயனோட புக்கிங்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இத பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். புக்கிங்ஸ் ஓபன் ஆக இன்னும் டைம் ஆகும். எப்படியும் ஜூலை 22 இல்ல அதுக்கு மேல ஆயிடும். கல்கி படம் எனக்கு பிடிச்சது, ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல. அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான். ஹாலிவுட்ல வர மாதிரி ஃபைட்லாம் பண்ணா பெரும்பாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. இந்தியன் 2 பழைய கதையா இருந்தாலும் அதை சங்கர் திரைக்கதையில மாத்திருவாருன்னு சொன்னீங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொன்னேன். சங்கர் மேல இருந்த நம்பிக்கையில நான் சொன்னேன். எப்பயும் ஒண்ணு தப்பா இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா தான் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஒவ்வொரு ஷாட்டும் லென்த்தா இருந்ததான் தப்பா போயிட்டு. விஷாலோட பெஸ்ட் மூவி எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய மூவிஸ் இருக்கு. எனக்கு வந்து சண்டைக்கோழி படம் பக்கா கமர்ஷியலா அந்த படம் இருக்கும். டீன்ஸ் மூவிக்கான ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ரிவ்யூ நேத்தே நான் சொல்லியிருக்கணும். ஆனா படம் ரொம்ப சுமார் தான், அதான் சொல்லல. ஒன் டைம் வேணா ட்ரை பண்ணலாம். இந்தியன் 2 படத்தை தியேட்டர்ல பார்க்க ஒருத்தான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியன் 2க்கு நான் ரிவ்யூ தனியா போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. அதுவும் ஒன் டைம் வாட்சபிள் தான். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் எமைக்கா நொடிகள். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.